ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி தொடங்கிருச்சா தொடங்கலையா, அதாவது சனிப்பெயர்ச்சி ஆயிடுத்தா ஆகலையா, இது முக்கியமான ஒரு விவரம். என்னென்னா எல்லாருமே 19/3/2025 சனிப்பெயர்ச்சி ஆகுது, மேசராசிக்கு 7.5 சனி தொடங்குது அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் சந்தேகத்தையும் கிளப்பி விட்டாங்க. சாமி சனிப்பெயர்ச்சி தானா இல்லையா, அதை என்ன சொல்கிறது? பயிற்சி ஆயிடுச்சு, அவர் சொல்லுவார்ல ஒரு படத்தில், வருமா வராதா, வரும் ஆனால் வராது அப்படிம்பார்லையே, அதுபோல் பயிற்சி ஆகுது ஆனால் ஆகலை. அந்த மாதிரி கணக்கில் ட்ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இதை ஒரு சுருக்கமாக எந்த விவரம்னு பார்த்துருவோம். கணக்குகளில் ஜோதிட கணக்குகளை ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஒரு ஃபார்முலா என்னன்னு சொன்னால், வாக்கிய கணிதம் திருக்கணிதம்னு 2 கணிதங்கள். வாக்கிய கணிதம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மகரிஷிகள் கொடுத்த கணக்கு அடிபெறலாமல் கொண்டு வரக்கூடியது வாக்கியம். அது எல்லா காலங்களுக்கும் செல்லுபடியாகக்கூடிய வகையில் தான் மகரிஷிகள் எழுதி வைப்பாங்க. அந்த ஃபார்முலா கணக்கை அடிப்படையாக கொண்டு வருவது வாக்கிய பஞ்சாங்கம். இடையில் நம்மளை போன்ற சில பேர் பூமி பாரந்தாங்காமல் கீழே இறங்கிருச்சு, அதனால் நம்ம கிரகங்களையும் நம்ம கொஞ்சம் திருத்தி அமைக்கி போடணும் அப்படின்னு சொல்லி திருத்தி அமைக்கப்பட்ட கணிதத்துக்கு பேர் திருக்கணிதம்னு பேர் வச்சாங்க. அந்த கணிதத்தின் பிரகாரம் சனி இந்த 19/3/2025 பயிற்சி அடைவதாக அவங்களுடைய கணக்கு. உண்மை அது அல்ல. இந்த 19/3/2025 சனி பயிற்சி எந்த கோவில்லையுமே கொண்டாட மாட்டாங்க. மகரிஷிகள் கொடுத்த கணக்கு அடிபெறலாமல் வரக்கூடிய கணக்கு எதுவோ அதைத்தான் கோவிலில் கொண்டாடுவாங்க. குறிப்பாக சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சனியினுடைய ஹெட் ஆபீஸ் அதாவது நம்மளுடைய லோகத்தில் சனியினுடைய ஹெட் ஆபீஸ் திருநள்ளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர். அந்த ஊரில் உள்ள ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அதுக்கு ஒரு கதை உண்டு, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அந்த கூற்றின்படி சனி பகவான் அங்கே தங்கி இருக்கிறார், தங்கி எல்லோருக்கும் நல்லருள் புரிகிறார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அந்த கூற்றின்படி நம்ம திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி இனிமேல் தான் வருது. இது 19/3 கிடையாது கண்டிப்பாக. சரி, இப்போ அதனுடைய கணக்குகளை கொஞ்சம் விவரமாக எடுத்து பார்ப்போம். அதாவது மகர ராசியில், அந்த பழைய கணக்கிலிருந்து நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி முடிச்சது. மகர ராசியிலிருந்து சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அடைஞ்சார். அந்த பயிற்சி அடைந்தவர் மீண்டும் மகர ராசிக்கே வந்துட்டார். மறுபடியும் கும்பத்துக்கு போனார். இதை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ. இது சடுகுடு விளையாட்டு போல் கபடின்னு விளையாடுறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல் அடுத்த வரியும் சொல்லியிருக்கிறேன். கும்பத்துக்கு போய் முதல்ல நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சிட்டு திரும்ப மறுபடியும் பழைய வீட்டுக்கே மகரத்துக்கு வந்துட்டார். மறுபடியும் சட்டி விட்டு எல்லாத்தையும் சரக்குகள்லாம் தூக்கிட்டு எல்லாம் ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு போகிறது 20/12/2023 அன்றைய தினம் கும்பத்தில் மகா சனி பயிற்சியாக நடைபெற்றது அப்படின்னு போட்டேன். அதைத்தான் திருநள்ளாறுலையும் சனி மகா பயிற்சி அப்படின்னு கொண்டாடினாங்க. அந்த 20/12/2023 கணக்கு எடுக்கணும். ஒரு சனி என்பவர் ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்கு கிட்டத்தட்ட சராசரியாக 30 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதாவது 30 டிகிரி ஒரு ராசி என்பது 30 டிகிரி, அதாவது தமிழில் சொன்னால் 30 பாகை, ஆங்கிலத்தில் 30 டிகிரின்னு சொல்லுவோம். ஒரு பாகையை கடப்பதற்கு அவருக்கு 1 மாதம் எடுத்துக்கொள்கிறார், அதாவது ஏவரேஜாக. அப்போ 30 பாகை 30 டிகிரியை கடப்பதற்கு 30 மாதங்கள் ஆகின்றது. இதுதான் கணக்கு. இதில் கொஞ்சம் வக்கரம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் வரும். அதெல்லாம் முன்ன பின்ன வரும்போது சில சமயங்களில் 2.25 வருஷம் போயிடும், சில சமயம் 2.25 வருஷத்தோட முடியும், சில சமயங்களில் 2.5 வருஷமாகவும் இருக்கும். இதுதான் அவருடைய இயல்பான கணக்கு. இப்போ 20/12/2023 பயிற்சி அடைந்தவர், அதிலிருந்து கணக்கு போட்டோம்னா அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பத்தில் பயிற்சி அடைஞ்சார். அது பின் அவிட்ட 4க்கு வந்தார். அதைத் தொடர்ந்து சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிரவேசம் ஆனார். 2, 3 பாதங்கள் சதயம் 3ஆம் பாதத்துக்கு போய் வக்கரம் ஆயிட்டார்.
சனி பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வக்ரம் ஆவார். குருவும் வருஷத்துக்கு ஒரு தடவை வக்ரம் ஆவார். சுக்கிரனும் வருஷத்துக்கு ஒரு தடவை வக்ரம் ஆவார். மற்ற புதன் என்பவர் வந்து அப்பப்போ வக்ரமாகி அப்பப்போ நிவர்த்தி அடைஞ்சிக்கிடுவாங்க. இது வேற கணக்கு. செவ்வாய் என்பவரும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வக்ரமாகி தீரணும், வேற வழி இல்லை. ஆக இந்த கணக்கில் வந்து சனி பகவான் வந்து சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரமாகி 2ஆம் பாதத்துக்கு வந்து 1ஆம் பாதத்துக்கு வந்து அதுக்கப்புறம் யூ டர்ன் போட்டு 2ஆம் பாதம் மறுபடி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் 3ஆம் பாதத்துக்கு போய் அது பின்ன 4ஆம் பாதத்தை தொட்டு விலகுறார். இப்படி சதய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்வதுவே 387 நாட்கள் ஓடிடுச்சு. அது எப்போதிலிருந்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சனியின் சதய பிரவேச சூறாவளி சுற்றுப்பயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கழிந்த 23/2/2024 அந்த தேதியில் அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த கணக்கு வந்து 387 நாட்கள். 23/2/2024 முதல் 15/3/2025 வரை இந்த காலகட்டம் தான் 387 நாட்கள் அப்படின்னு போட்டேன். சதயத்தில் வந்து 1, 2, 3 திரும்ப வக்கரம் ரிவர்ஸ் ஆகி 2, 1 ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் ஆகி மறுபடி 1, 2, 3 அது பின்ன 4. இந்த 4ஆம் பாதத்தில் அவர் சென்று அடைந்து அதுக்கு அடுத்து தான் புரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வரார். இப்போ அந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வக்கர் நிவர்த்தி அடைந்த காலகட்டம் கழிந்த மாதம் 4/11/2024 பிற்பகல் 3:15 அளவில் வக்கர நிவர்த்தி அடைந்தார். அதோடு அதிசார ஓட்டமாக 28/11/2024 சதயம் 2, 17/1/2025 சதயம் 3 சனி, 16/2/2025 சதயம் 4 சனி, நிறைவாக 15/3/2025 புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிரவேசம் ஆகின்றார். இந்த பிரவேசமானது அதுக்கடுத்து 13/4/2025 புரட்டாதி 2 பயணம், 22/5/2025 புரட்டாதி 3 பயணம். அது மறு வருஷம் வந்துருச்சு. அடுத்து 2/7/2025 பிற்பகல் 3:15 அளவில் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரமாயிருந்தார். 21/8/2025 புரட்டாதி 2 வக்கிரம், 3/10/2025 புரட்டாதி 1 வக்கிரம், 17/11/2025 புரட்டாதி 1ஆம் பாதத்தில் வக்கர் நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டமாக 26/12/2025 புரட்டாதி 2 சனி, 5/2/2026 புரட்டாதி 3 சனி, நிறைவாக அதாவது எல்லா கட்டத்தையும் கடந்து அவருடைய சடுகுடு விளையாட்டெல்லாம் விளையாடி முடித்து கடைசியாக இறுதியாக 6/3/2026 அந்த தேதியில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அடி எடுத்து வைக்கிறார். அந்த புரட்டாதி 4 என்பது மீனத்தில் தொடங்குது. அதாவது அன்றைய தினம் 6/3/2026 அந்த தேதியில் சனி மகா பெயர்ச்சி, மீன ராசியிலே சனி மகா பெயர்ச்சி நடைபெறும். அதுதான் கட்டம். அப்பத்தான் உங்களுக்கு 7.5 தொடங்கும். அது வரைக்கும் 7.5 இல்லை. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த 6/3/2026 வரைக்கும் 7.5 சனி என்பது கிடையாது. 11ஆம் இடத்துல தான் சனி இருக்கின்றார். சரி, இந்த கணக்கை நம்ம மீன ராசியில் எப்படி இதை கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஒரு காரணத்தை நான் பொதுவாக சொல்கிறேன். புரட்டாதி நட்சத்திரம் என்பது கும்பராசியில் தொடங்கி மீன ராசியில் போய் முடிவடையுது. தொடக்கம் இங்கே, முடிகிறது அடுத்த வீட்டில் போய் முடியுது, மீனத்தில் போய் முடியுது. இந்த புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கும்பத்தில், 4ஆம் பாதம் தான் மீனம். இந்த முதல் பாதத்தில் அடி எடுத்து வைக்கும் பொழுது இங்கே கரண்டை பாஸ் பண்ணால் அங்கே போய் இதை எதிர்த்தாக்குதல் நடத்தும் இல்லையா, அதுபோல் இங்கேருந்து கரண்ட் அங்கே வரை போகுது. அதுபோல் இங்கே அவர் கால் வைக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கும் அதிர்வலைகளை உண்டாக்கும். அவருடைய எஃபெக்ட். இப்போ மலைக்கு அந்த பக்கம் மழை கொட்டுதுன்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு குளிர் அடிக்கும், இல்லைன்னு சொன்னால் ஒரு சலசலப்பான ஒரு மழை கூட பெய்யலாம். அது மறை பிரதேசம்னு சொல்லுவாங்க. மறை பிரதேசம். மலை வந்து மறைச்சிக்கிடுச்சு, அந்த மலையை வந்து மலை மறைத்து கொண்டது, இந்த பக்கம் வந்து மறை பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சாரல் விழும், அல்லைன்னு சொன்னால் ஒரு குழுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுக்கு இது வந்து குளுமையை சொன்னேன். அதுவே நெருப்பு அப்படின்னு சொல்லி அங்கே எரியிற நெருப்பு இங்கே தகதகன்னு கொதிக்கும். அதே போல தான்
அந்த மாதிரி புரட்டாதி 1ல் காலடி எடுத்து வச்சோடனே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கும். அதை விட இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு கிரவுண்டில் நம்ம நிற்கிறோம், காலை வேளையிலையோ மாலை வேளையிலையோ நிற்கிறோம். நின்னோம்னா சூரியன் வந்து கடைசி அந்தி சாயிற நேரம் അല്ലെങ്കിൽ உதயமாகின்ற நேரமே வச்சு கொடுக்கும். ஒரு கிரவுண்டில் நிற்கிறோம், நின்னோம்னா நம்ம நிற்கிறது ஒரு குறிப்பிட்ட இடம், அதனுடைய நிழல் வந்து நீளமாக போய் விழும். அந்த நீளமாக போய் விழக்கூடியது வந்து பக்கத்து ஒரு வீட்லேயோ கூட விழலாம், அல்லது பக்கத்துடைய எல்லையில் போய் விழலாம். இந்த மாதிரி இருக்கும். ஆக நம்ம நிற்கிறது ஒரு 5 அடி 3 அங்குலம் 4 அங்குலம் 5 அங்குலத்தில் ஒரு உயரத்தில் இருப்போம். அந்த நிழல் வந்து 2 பங்கு நீளத்துக்கு போயிடும். அந்த மாதிரியான ஒரு கணக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சி, மீனத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு. அது வரல, மீனத்துக்கு போகலை. ஸோ பக்கத்தில் இருக்கும்போது அதிர்வலைகளை உண்டாக்கும், அதுதான் கணக்கு. சரி, நம்ம சதய நட்சத்திரத்தில் போகும்போது மேசராசிக்காரங்களுக்கு சதயம், அந்த சதயம் என்பது ராகுவினுடைய கால். இந்த ராகுவினுடைய கால் என்பது, ராகு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மேசத்துக்கு 12ஆம் இடத்துல தான் இருந்தார். அப்போ சனி பெயர்ச்சியானதில், அதாவது சதயத்தில் 1ஆம் பாதத்தில் தொடங்கினது 387 நாட்களும் மேசராசியை பொறுத்த மட்டில் செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு. வரவுகள் என்பது வந்தது உண்மைதான், வரவுகள் எல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் செலவுகளும் கடுமையான செலவுகளாக இருந்துச்சு. குறிப்பாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை நம்பி வந்தவர்களுக்கு என்ன வேணாலும் தூக்கி கொடுப்பான். அதுதான் கணக்கு மேசராசிக்காரங்க. அதாவது தேவை அப்படின்னு சொல்லி வரணும், அதே போல் சொந்த பந்தமாக இருக்கக்கூடாது, அந்நியர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட நண்பர்களுக்காக அந்த மேசத்திலே பிறந்த நீங்கள் என்ன வேணாலும் தூக்கி கொடுப்பீங்க, என்ன வேணாலும் செலவழிப்பீங்க. தன் இனத்தை விட பிற இனத்தை, பிற மதத்தை, பிற குலத்தை நேசிக்கக்கூடிய பண்பு உள்ளவர்கள் மேசத்தில் பிறந்தவங்க. இதுதான் முக்கியமான சமாச்சாரம். எவ்வளவு பெரிய கடினமான வேலைகளாக இருந்தாலும் கூட இந்த நண்பர்களுக்காக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மனப்பக்குவம் உங்ககிட்ட உண்டு. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த உங்களை நண்பர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நண்பர்கள் வந்து 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் தான் அந்த நண்பர்கள்னு பேர். நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள்னு பேர். நண்பர்கள் அதிகமாக பகிர்ந்து கொண்டார்கள். அதனை அடுத்து 7ஆம் இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு, கலஸ்திரக்காரகனுடைய வீடு. ஆகையினால மேசத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்டெப்பினி வாழ்க்கை இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஸ்டெப்பினி என்பது உபய கலஸ்திரம்னு, அதாவது அழகா சொல்றது வந்து உபய கலஸ்திரம். அது சில பேர் ஸ்டெப்பினி அப்படிம்பாங்க இந்த காலகட்டத்தில். அது வந்து அந்த வார்த்தை கொஞ்சம் கொச்சையாக இருக்குது, இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடியது உபய, உங்களுக்கு புரியுறதுக்கா அப்படி சொல்லிட்டு அழகாக சொல்லக்கூடிய வார்த்தை வந்து உபய கலஸ்திரம் உடையவன் அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக உபயன்னா துணை கலஸ்திரம், உப முதல்வர், துணை முதல்வர், துணை ராஷ்டிரபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் உப அப்படிங்கிறது வந்து அந்த துணை, அதாவது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது அர்த்தம். அது வந்து அந்த அந்த காரியத்தை அந்த சுக்கிரன் செய்து கொடுப்பார், அப்படி அதுதான் அர்த்தம். ஆகையினால அந்த கலஸ்திரத்திற்காக, கலஸ்திரம் சம்பந்தப்பட்ட, கலஸ்திரம்னா மனைவி, அதாவது பெண்கள் அப்படிங்கிறது வேறு, அக்கா தங்கைமா இப்படியெல்லாம் வரும். அதில் கலஸ்திரம் என்ற வார்த்தை என்பது வந்து தன் வாழ்க்கையில் பங்கெடுக்கக்கூடியவள்னு அர்த்தம். அப்படி அந்த மாதிரி பெண்கள் சிநேகிதம் வந்து மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையாக வந்து சேர்ந்துடும். இது மேச ராசி என்பதை விட மேச லக்னத்துக்காரர்களுக்கு 100க்கு 100 பங்கு பொருந்தும். மேச ராசியில் வந்து ஒரு 50% பொருந்ததுன்னா மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 100க்கு 100 பங்கு இது பொருந்தும். அந்த உபய கலஸ்திரம் இல்லைன்னு சொன்னாலே மேச லக்கணத்தில் பிறக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு லக்கணம் மேச லக்கணம். ஆக கரடுமுரடான வேலைகள், காடு மலைகள், வனாந்திரங்கள் எதுவானாலும் தைரியமாக சென்று எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் மேச லக்கணம் மற்றும் மேச ராசிக்காரர்கள். ஆக நண்பர்கள் ஒரு பக்கம், மனைவி அங்கள் பெண், அதாவது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டுக்காக செய்யக்கூடிய ஒரு செலவுகள் இப்படியெல்லாம் நிறையா செலவாகி கொண்டு வந்தது. அதே போல் கூட்டாளிகள், கூட்டு ஸ்தாபனம் நடத்தக்கூடியவங்களுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னால் கூட அதையும் தன் மேல் வாங்கி செய்யக்கூடிய ஒரு மனோ பக்குவம் உடையவர்கள் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ராகுவின் சாரத்தில் 387 நாட்களும் என்னத்தை சாதிச்சிங்கன்னா ஒன்றும் சாதிக்கலை. நண்பர்களுக்காக சாதிச்சிருக்கிறீங்க, உங்களுக்காக ஒன்றும் சாதிக்கலை. இனி உங்களுக்காக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சனி பகவான் குரு நட்சத்திரத்தில் ஏறுறார். குருவின் நட்சத்திரம் தான் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி குபேரன் பிறந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இவர் ஏறுகிறார். இந்த இடத்துல மேசத்திற்கு குரு வந்து யோகவான்,
மேசத்திற்கு குரு பாக்கியாதிபதி என்ற யோகவான், விரையாதிபதி என்ற யோகவானும் கூட. விரயத்தை ஏற்கனவே ராகு சாரத்தில் ஏறி முடிச்ச பட்சத்தில் விரயத்தை அள்ளி விதைச்சாச்சு. இனி பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வழிவகையை உண்டு செய்வதற்காகத்தான் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அவர் காலடி எடுத்து வைக்கின்றார். 1ஆம் பாதத்தில் காலடி எடுத்து வைப்பது நவாம்சையில் அவர் மேசத்துக்கு போயிடுவார். அதாவது மேச நவாம்சத்தில் சனி இருப்பார். மேச நவாம்சம் என்பது சனியின் நீச வீடு. இந்த நீச வீட்டில் உலாவுகின்ற காலகட்டம் 15/3/2025 முதல் 13/4/2025 வரை. ஏன்னா 13/4/2025 பூரட்டாதி 2க்கு போயிடுவார். அது வரைக்கும் பூரட்டாதி 1ல் இருப்பார். நவாம்சம் மேச நவாம்சமாக வரும். இந்த மேச நவாம்சத்தில் அவருடைய பிரயாணத்தின் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செலவழிப்பதிலேயே மீண்டும் செலவினங்களில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டு வரேன். என்னென்னா, அப்போ புரட்டாதிக்கு வந்தவுடனே நம்மளுக்கு நிறையா மிச்ச லாபங்கள் சேமிப்பு தொடங்கி விடுமா அப்படின்னு அடுத்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஆகையினால அதாவது புரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வந்த போதும் கூட அவ்வளவாக உங்களுக்கு சேமிப்புக்குள்ளே வர முடியாது. அந்த சேமிப்புக்குள்ளே வரக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னு சொன்னால் 13/4/2025 அந்த புரட்டாதி 2ஆம் பாதத்தில் அவர் அடி எடுத்து வைக்கும் பொழுது ரிஷப நவாம்சத்தில் அமர்வார். அந்த காலகட்டத்திலிருந்து சேமிப்புகள் உயரத் தொடங்கும். நீங்கள் மற்றவங்களுக்காக செலவழித்தது, உங்களுக்காக செலவழித்தது, குடும்பத்திற்காக செலவழித்தது எல்லாம் தாண்டி செலவை மிஞ்சிய வரவுகள் என்ற கணக்கு அந்த 13/4/2025 முதல் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு யோகம். கிட்டத்தட்ட 99 வருஷங்களாக இல்லாத ஒரு பாக்கியத்தை இந்த மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுப்பார்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த யோகம் இந்த 13/4/2025 முதல் தொடங்குகிறது. இது செய்யாமல் எப்படி மீனத்துக்கு போவார்? விரையச்சனி 7.5 சனிக்கு போவார். உங்களுக்கு இன்னும் கொடுக்க வேண்டிய யோகங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் இதுவரையிலும் ஒரு 2 தலைமுறைக்கு கிடைக்காத ஒரு யோகம், மட்டற்ற யோகம், அதாவது வானளாவிய யோகம் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். இது புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். இந்த 3 பாதங்களை கடந்து செல்வதற்கே கிட்டத்தட்ட 6/3/2026 வரைக்கும் ஆகுது. ஆக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக உங்களுக்கு எல்லா யோகங்களையும் அளப்பதற்கரிய யோகத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க வருகின்றார். பூமி, நிலம், காணி, தோட்டம், துறவு, பசு, பால் பாக்கியம் எல்லா யோகங்களையும் அள்ளி வழங்க வருகிறார். இந்த பூமி, காடுங்கிறதெல்லாம் பழைய சொற்கள். அதாவது ஜோதிட பாசையில் அந்த காலத்தில் விவசாயிகள் விவசாய சம்பந்தப்பட்டதாகவே அந்த சூத்திரத்தை எழுதி வச்சாங்க. இந்த நாகரிக காலத்தில் அது இல்லை. அப்படி அதை நம்ம மாற்றிக்கிடணும். தொழில் தொடங்குவதற்கு, ஒரு வியாபாரம் தொடங்குவதற்கு அப்படி அந்த கணக்கு எடுத்துக்கிடணும். நிலபுலங்களை ரியல் எஸ்டேட்டு பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா இப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ரியல் எஸ்டேட்னா ரொம்ப கை கொடுக்கும். நல்ல தொழில். ரியல் எஸ்டேட்டு, கட்டட சம்பந்தப்பட்டது, தோல் பொருட்கள் சம்பந்தப்பட்டது, அதே போல் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பொருள்கள், மண் சம்பந்தப்பட்ட எதுவானாலும் திரும்ப இப்படிப்பட்ட தொழில்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட, பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இப்போ சேரும். இந்த ஐடி துறையில் உள்ள சம்பாத்தியம் பண்ணுறதை விட இந்த தோல் பொருட்கள், கெமிக்கல், கட்டடக்கலையில் உங்களுக்கு பன்மடங்கு யோகத்தை கொடுத்து மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. அது இதே யோகம் மற்ற ராசிக்காரங்களுக்கு அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி போகும். இந்த மேசத்துக்கு மட்டும் இந்த மாதிரி தொழில்துறைகளில் வியாபாரத்தில் உங்களுக்கு உச்சாணி கொம்புக்கே கொண்டு உட்கார வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். இந்த ஒரு வருஷ காலத்தில் தான் உங்களுக்கு யோகத்தை கிட்டத்தட்ட அடுத்த சனிப்பெயர்ச்சி வரைக்கும், அடுத்த சனிப்பெயர்ச்சினா அடுத்த 7.5 சனிப்பெயர்ச்சி வரைக்கும், அடுத்து 7.5 இன்னொரு 7.5 தொடங்கும் இல்லையா, ஒரு யோகச்சனி தொடங்கும் இல்லையா, அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடியது 30 ஆண்டுகளுக்கு தேவையான சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். 2025
5ல் தொடங்குறது 2026 வரைக்கும் போகுது. அவ்வளவு யோகங்களும் ஒரு வருஷத்தில் 30 வருஷ சேமிப்பை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விளங்கும். நல்ல யோகம். இப்போ இனிமே தான் உங்களுக்கு சேமிப்புகள் எப்படிங்கிறது உங்களுக்கு மளமளமல்னு முதல்ல லேச சின்ன சேமிப்பாக தொடங்கும். அதில் வேகமாக பிடிச்சிக்கணும். அந்த ஒரு காட்டுத்தீ லேசாக எரியும், மளமளன்னு காட்டுத்தீ எரியும் இல்லையா, அது போல் சேமிப்பு என்பது உங்களுக்கு அந்த மாதிரி தொடங்கிவிடும். அவ்வளவு யோகத்தையும் அள்ளி கொடுக்க வருகின்றார் இந்த சனி பகவான். சனி மகாராஜான்னே நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அப்படிப்பட்ட பங்காளன், கொடையாளி பங்காளன் உங்களுக்கு அள்ளி வழங்க வருகின்றார். சரி, இனி அந்த 15/3/2025 அந்த தேதி நாளில் கிரக கூட்டங்கள் வான மண்டலத்தில் எந்த மாதிரி பொசிஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அந்த நாளில் உங்கள் ராசியில் எந்த கிரகம் இல்லை. உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்றார், 5ஆம் இடத்துல சந்திரனோடு கூடிய கேது, 11ஆம் இடத்துல ஆட்ட நாயகன் கதாநாயகன் சனீஸ்வரன் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கின்றார், 12ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இவங்க இருக்கிறாங்க. இதில் புதன் வக்கராஸ்தமனம், சுக்கிரன் வக்கிரம். புதன் வக்கரமாகி அஸ்தமனம் ஆயிட்டாரு, சுக்கிரன் உச்சம் பெற்று வக்கரமாகி இருக்கின்றார். இதுதான் அந்த சீன். அந்த வானமண்டலத்தை போட்டோ எடுத்தோம்னா இப்படித்தான் இருக்குது. இதுதான் ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு ஜாதகத்தை எழுதுறதுக்கு இப்படி ஸ்டில் எடுக்கிறது. அதுதான் பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுறது. அதே போல் நம்ம அந்த கணக்கு ஒரு குழந்தை பிறந்தது போல் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம பலாபலங்களை பார்ப்போம். மேசத்தில் பிறந்த லக்கணம் உங்கள் மேச லக்கணமாக வச்சுக்கணும். மேச லக்கணத்துக்கு லக்னேசன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இது செவ்வாயாக இருக்கின்ற காரணத்தில் 3ஆம் இடத்துல இருக்கலாம். இதுவே ஒரு சுபக்கிரகமாக இருந்து 3ஆம் இடத்துல இருக்கப்படாது. ஒரு அசுபக்கிரக வரிசையிலே வரக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்தால் ஆயுள் கெட்டி அப்படின்னு அர்த்தம். சுகபோகம் பெருகும், சுகத்தில் திளைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டுன்னு அர்த்தம். இதுவரையில் இல்லாத ஒரு புதிய சுகம் கிடைக்கப் போகின்றதா முக்கியமான ஒரு யோகம் இந்த சனி பகவான் கொடுக்க காத்திருக்கின்றார். அடுத்தபடியாக அதை 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் வீரியம் பராக்கிரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சத்துருக்களை வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த காலகட்டத்திலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கின்றது. தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, வியாபார மேன்மை அள்ளி வழங்கப் போகின்றார் இந்த செவ்வாய் பகவான். அதனை அடுத்து 8க்குரியவன் 3ஆம் இடத்துல இருந்தால் 8க்கு 8ஆம் இடத்துல ஆட்டநாயகன் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் ராசி நாயகன் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால ஆயுளுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது, ஆரோக்கியம் பெருகும். 2-7க்கு அதிபதி ஆகிய சுக்கிரன் என்ற கிரகம் 12ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று வக்கரிச்சிருக்கிறார். இந்த 2க்குடையவன் அது தனம் குடும்பம் வாக்கு. ஆக தனம் உங்களுக்கு பன்மடங்கு 1க்கு 10ஆக பெருகி வரும். ஒரு 1000 ரூபா ஒரு சரக்கு விற்று 1000 ரூபா லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன்னு சொன்னால் 1 லட்ச ரூபா கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருது. அப்படிப்பட்ட யோக அமைப்பாக இருக்கின்றது. சுக்கிரன் வக்கிரம் 12ல் உட்கார்ந்து உச்சம் பெற்று தனம் குடும்பம் வாக்கு கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய கண்ணியம் மிக்கவர்கள் நீங்கள். அதில் உங்களை யாருமே ஃபிட் பண்ண முடியாது. இன்னமும் அது அந்த உறுதி செய்யப்படுகின்றது. அதே போல குடும்பம் 12ஆம் இடத்துல வக்கரிச்சு உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே 3வது குடும்பம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்குரியவனை பார்ப்போம். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். 7க்குரியவன் 7ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல ராகுவோடு சம்பந்தம், புதனோடு சம்பந்தம், சூரியனோடு சம்பந்தம். கழிந்த ஜென்மத்தில் நீங்க செஞ்ச சேட்டைகள்ல ஒருத்தி மிச்சம் பாக்கி இருக்கிறான். அவ தான் இப்ப தேடி வாரான். ஏற்கனவே துணை கலஸ்திரம் உடைய உங்களுக்கு 3ஆவதான ஒரு பெண் தேடி வருகின்றார். இதெல்லாம் விட்டகுறை தொட்டகுறை. அது உங்களுக்குத்தான் செல்லும், மற்றவங்களுக்கு செல்லாது. சக்களத்தி சண்டை என்பது இப்போ பேசாமல் துணை கலஸ்திரம் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3ஆவதாக ஒரு பெண் உள்ள நுழைவதும் போது ஏற்கனவே சக்களத்தி சண்டை உண்டாகுது. அது சக்காலத்தி அப்படிம்பாங்க பழைய கிராமங்கள் பேச்சு. அதாவது மனைவிக்கு போட்டியாக இன்னொருத்தி வந்துட்டா அப்படின்னு சொன்னால் சக்காலத்தி அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது தமிழ் நகராதில் என்னன்னு தெரியலை, அந்த வார்த்தையை உபயோகிப்பாங்க பெண்கள். அப்படி அதாவது துணைக்கலஸ்திரம் இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. 3ஆவதாக ஒருத்தி உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது சக்களத்தி சண்டை உருவாகுது. அது உன்னாலதான் என்னாலதான் அப்படின்னு அந்த 3வது பெண்ணுக்கு பிரச்சனை இல்லை. இந்த 2 பேருக்கும் தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த சண்டை மூண்டு கொண்டு இங்க ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க ரதி மன்மதன் சுகத்தை அங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க.
இது இப்படியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதை இந்த சுக்கிரன் வக்கரம் பெற்று உச்சம் பெற்று 12ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினாலையும் ராகு கூட சேர்ந்திருக்கிறதுனாலையும் ஸ்ட்ராங்காக சொல்றேன். இந்த மாதிரி சுகபோகத்தை அள்ளி கொடுப்பதற்காகவே வருகின்றாள்னா என்ன அர்த்தம்? கழிந்த ஜென்மத்தில் விடுபட்டு போனவள், உங்களை அடைய முயற்சி செய்து கடைசியில் முடியாமல் போனவள் இந்த ஜென்மத்தில் வந்து அந்த ஆசையை தீர்த்து கொள்ள வருகின்றாள். இப்படிப்பட்டதாக உங்கள் சனியினுடைய பயிற்சியின் போது உள்ள கிரக நிலைகள் எடுத்துரைக்கின்றது. இதில் நீங்கள் எப்படி விளையாட போறீங்க, எப்படி சமாளிக்க போறீங்க பார்க்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல குரு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். வக்கரம் கூட ஆகலை, வக்கரமெல்லாம் முடிஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். ஆக இதெல்லாம் சமாளித்து நீங்கள் கொண்டு போகணும். எதுலேயுமே குறிப்பாக எதையுமே மறைக்க விரும்பாத நீங்கள் ஒன்று சொல்லிடுவீங்க. இப்படித்தான் வந்தால் போனால் அப்படித்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதையும் மறைக்க மாட்டீங்க. மற்ற ராசிக்காரங்களாவது கௌரவம் போயிருமேன்னு மறப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லை, துணிச்சலாக சொல்லக்கூடிய நபர். ஆகையினால இதை துணிச்சலோடு பேஸ் பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு 8இல் அமர்ந்த குரு, அதாவது 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல உள்ள குரு கற்றுக் கொடுக்கின்றார். போராட்டத்திலே வெற்றியை கொடுக்க போகின்றார். ஆக சமாளிப்பு என்பது வேற. அதே சமயத்தில் குடும்பத்தினுடைய சிக்கல்களை இவ்வளவு தூரம் வளரவிடாமல் பார்த்து கொள்ளுவது தான் நல்லது. யோகம் எக்கச்சக்கமாக தேடி வரும் பொழுது இங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இருப்பதை வந்து மொத்தத்தில் எந்த அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண முடியுமோ அதை தவிர்த்து விடுவது நல்லது, குடும்பத்திற்கு நல்லது. இந்த மாதிரி அதை கொஞ்சம் யோஜனை பண்ணி குடும்பத்திற்கு ஆவது எதுவோ அதை செய்யுங்கள். அடுத்தபடியாக நண்பர்கள், ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு பெருக்கம் அதிகமாகும். திடீர்னு உதவி செய்வாங்க. திடீர்னு அவங்க ஒன்றுன்னா நீங்கள் ஓட்டமாக ஓடி போய் நிற்பீங்க. உங்களுக்கு ஒன்றுன்னா அவங்க ஓட்டமாக ஓடியாந்து நிற்பாங்க. இதுதான் இப்போ நடக்க போகுது. ஆக நல்லது கெட்டது எதுவானாலும் சரி நீங்கள் அங்கே போய் நிற்பீங்க, முதல் ஆளாக நிற்பீங்க. அதே போல் உங்களுக்கு எதுவும் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியமாக உடனே அங்கே வந்து நிற்பாங்க, அவங்க வந்து நிற்பாங்க. உங்கள் ஜாதி ஜனத்தை விட அவங்க வந்து நிற்பாங்க. இதுதான் உங்களுடைய ஒரு பெரிய முக்கியமான ஒரு யோக அமைப்பு. அது அந்நியர்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு உங்களை உறவினர்கள் போல பாதுகாத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட யோக அமைப்பு உங்களுக்கு மிக பிரமாதமாக வேலை செய்ய போகின்றது. அதே போல் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த ஓராண்டு காலத்தில் கோடிக்கணக்கான பொன் குவியல் ஏற்படக்கூடிய யோக அமைப்பு வருகின்றது. தக்க வழியில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கூட்டணி யோகம் உள்ள ஜாதகர்களுக்கு, மேசராசியில் பிறந்தால் மட்டும் பத்தாது, அடிப்படையில் கூட்டணி யோகம் அங்கே இருக்கணும். இல்லாதவர்களுக்கு சிக்கலா போயிடும். ஆக அப்படிப்பட்ட யோகம் உடையவர்களுக்கு, கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு யோகம் மிக பிரமாதமாக வேலை செய்யும். 3-6 அதிபதியாகிய புதன் என்பவர் 12ஆம் இடத்துல நீச்சம் அடைந்து காணப்படுகின்றார். 3க்குரியவன் 12ல் இருக்கிறார். ஆக போகம் என்பது தாராளமாக விளையாடும், நட்பு ரீதியாக வலுக்கும், போக்குவரத்து, அயல் நாடு அயல் மாநிலங்கள் தொலைதூர பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். கடன் சத்துரு நோய்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் அடைபட்டு போய்விடும். எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் அதுவும் முற்றிலும் குணமாகிவிடும். அப்படிப்பட்ட யோகம். சத்துருக்களுடைய தொல்லை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விடும். சத்துருக்கள் உங்களால் நசுக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட யோக அமைப்பு. 4க்கு அதிபதியாகிய சந்திரன் 5ஆம் இடத்திலே, அதாவது 4க்குடைய சந்திரன் 6ஆம் இடத்திலே. தாயாருக்கு நோய் நொடிகள் ஏற்படும் என்பது விதி, கேதுவும் சம்பந்தப்பட்டதுனால. பட்சே குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால வந்த நோய் வந்த வழியே சென்றுவிடும். தாய் நலம் பெறுவாள், சுகம் அடைவாள். தாய் சுகம், கல்வி வலிமை பெறக்கூடிய காலகட்டம். 5க்கு அதிபதியாகிய சூரியன் 12ஆம் இடத்திலே. சில பேர் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களை மாற்றணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த காலகட்டம் ஒன்றும் விற்கவே மாட்டேன்னு இருக்கும். ஏன்னா இந்த பக்கமும் இடம் வழி இல்லை, அந்த பக்கம் இடம் இல்லை, இந்த பக்கம் வழி இல்லை, 4 பக்கமும் வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சொத்தாக இருக்குது. இது எப்படித்தான் விற்கிறதுன்னு சொல்லி திண்டாடி கேட்டிருப்பீங்க. ஒரு உதாரணத்தை சொன்னேன். இது போல் எத்தனையோ இருக்குது. அந்த மாதிரி சொத்துக்கள் விற்பனையாகாமல் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் 15/3/2025க்கு பின் கண்டிப்பாக நல்ல விலைக்கு கிரயமாக்கப்படும். அந்த சொத்து வீண் விரயமாக போகாது. அதில் வாங்கக்கூடிய சம்பாத்தியத்தை பெரிதொரு முதலீட்டு செய்து அதை வளரச் செய்யக்கூடிய யோகம் அமைப்பு வந்து கொண்டிருக்கின்றது. வயிற்றுக்கோளாறு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது.
வயிறு சம்மந்தப்பட்ட, ஏன்னா ராகு சம்மந்தப்பட்டிருக்க 5ஆம் இடத்தோடு ராகு சம்மந்தப்பட்ட, இதுக்கு முன்னால் வேலைன்னு சொல்லி நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்ததுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உபாதைகள், கேஸ் ட்ரபிள் இவைகள்லாம் வந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் இந்த வில்லங்கம் இதோடு விலகுது, அந்த விற்பனை செய்வதோடு அதுவும் விலகுது. 9, 12 அதிபதி ஆகிய குரு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மேசராசியிலே பிறந்த ஆண்கள் பெண்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய யோக அமைப்பு நிச்சயமாக நடக்கும். சனிப்பெயர்ச்சிக்குள்ள கண்டிப்பாக நல்லபடியாக திருமணம் முடியும். எதிர்பார்த்த வரன் நல்லபடியாகவே அமையப்பெறுவீர்கள். பாக்கியம் வலுவடைகின்ற காரணத்தினாலே தோப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள சிக்கல்கள் எல்லாம் மாறிவிடுகின்றது. தோப்பனார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு விட்டது. 10, 11 அதிபதி ஆகிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோணமாக, அவர் தான் ஆட்டநாயகன். அந்த ஆட்டநாயகனுடைய வேலையில் தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். 10ஆம் வீடு பொங்கி வழியும். என்ன தொழில் செய்தாலும் சரி, நான் பொதுவாக மொத்தத்தில் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் இந்த காலகட்டத்தில் மிகுந்த முன்னேற்றத்தையும் நல்ல சேமிப்பையும் பெறக்கூடிய காலகட்டம். சேமிப்பு என்ற காரணத்தினால் கடன்கள் எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய வழிவகை பிறந்துவிடும். யோகங்கள் பிறக்கின்றது. தொழில் தொடங்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்களுக்கும், ஏன்னா புதுசாக இப்போ தான் ஏதாவது தொழில் தொடங்கணும், வியாபாரம் தொடங்க வேண்டும் என்றவர்கள் இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். நான் குறிப்பாக சொல்லக்கூடியது அந்த புரட்டாதி 2ஆம் பாதத்தில் பிரவேசமாகுது இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு பிறகு ஆரம்பிங்க. இந்த புரட்டாதி 1ஆம் பாதத்தில் நவாம்ச நீச நவாம்சம்னு வரும். ஆகையினால் அதை விட்டுருங்க. அந்த காலகட்டம் எப்போ தொடங்குது அப்படின்னு சொன்னால் 13/4/2025 புரட்டாதி 2ஆம் பாதத்தில் சனி ஏறுவார். அப்போ ஏறும் பொழுது ரிஷப நவாம்சம் வரும். அது ரொம்ப ரொம்ப யோகம். அந்த காலகட்டத்துக்கு பின் ஒரு நல்ல நாளில் நீங்கள் தொழில் அல்லங்கில் வியாபாரம் தொடங்கினீங்கன்னு சொன்னால் அமோகமாக ஒரு யோகத்தை கொண்டு சேர்க்கும். தொடங்கிய ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு பெரிய நபராக நீங்கள் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொண்டு சேர்க்கும். ஆக 11ஆம் வீட்டுக்கு அதிபன் 11ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் இடத்தை நோக்கிய அந்த நகர்வு, இந்த நகர்வானது பாக்கிய அதிபதியினுடைய சாரத்தில் போகின்ற காரணத்தினால இது உங்களுக்கு யோகத்திற்கு மேல் யோகத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய தருணம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று பெரியவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த கணக்கின்படி இன்னும் ஒரு வருஷத்தில் உங்களுடைய சேமிப்புகள் அது சனி உங்களுக்கு கொண்டு அள்ளி கொடுக்கிறாரு. நீங்களும் அதை பாழாக்காமல் மேலும் மேலும் சேமித்து வாழ்க்கையை சொத்து சுகங்கள் 2, 3 தலைமுறைகளுக்கு உண்டான சொத்து சுகம் சேர்ந்து விடும். உங்களுடைய சந்ததிகளுக்கு எல்லா வகையிலும் சொத்து சேமிப்பு வச்சுருவீங்க அப்படின்னு இதில் இருக்குது. ஆகையினாலே நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாதீர்கள். இந்த 3வது பெண் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். அது என்னதான் சுகம் என்று சொன்னாலும் கூட அந்த குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் பெருசாகிவிடக்கூடாது. ஆகையினால அதற்கு தகுந்தவாறு அந்த கண்ணியமான முறையிலே நடந்து கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி வீறு கொண்டு எழுந்து பல பேருக்கும் உங்களுடைய சொத்து பத்துக்கள் நல்ல வகையில் பலன் அடையக்கூடிய ஒரு யோக அமைப்பு வருகின்றது. ஆகையினாலே பல பேருக்கும் தொழில் வாய்ப்பையும் உத்தியோக வாய்ப்பையும் கொடுத்தீர்களேயானால் பல குடும்பங்கள் வாழும். அப்படிப்பட்ட யோக அமைப்பு உங்களுக்கு வருகின்றது. சனி கொடுக்கின்றார். அதை தக்க வழியிலே பயன்படுத்தி பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் செய்து வெற்றி கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.